Hi everyone and welcome back. வாழைப்பழம் யூஸ் பண்ணி ரொம்பவே ஈஸியான ஒரு பாப்சிக்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் நான் ஒரு கப் அளவுக்கு வாழைப்பழத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கிறேன். நான் வந்துட்டு பச்சை வாழைப்பழம் யூஸ் பண்ணுறேன். உங்ககிட்ட என்ன வாழைப்பழம் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே 1/4 கப் ப்ளஸ் ஒரு 3 டேபிள் ஸ்பூன், அதாவது ஒரு அரை கப்பு கிட்ட சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை வந்துட்டு இப்போ உங்களுக்கு பார்க்குறதுக்கு அதிகமாக தெரியும், பட் ஐஸ் வந்துட்டு நல்லா செட் ஆகி வரும்போது பார்த்திங்கன்னா சர்க்கரை கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் இந்தளவுக்கு ஆட் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். 1/2 கப் அளவுக்கு காய்ச்சின பால், ஃபுல் ஃபேட் மில்க், தண்ணி சேர்க்காமல் காய்ச்சின பால், கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் பால். இப்போ எல்லாத்தையும் வந்துட்டு நல்லா ஸ்மூத்தாக வந்துட்டு பிளெண்ட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சாச்சு, திக்காக இருக்குது. இப்போ இதை வந்துட்டு பாப்சிக்கல் மோல்டு விற்கும் இல்லையா, அதில் ஊற்றிக்கலாம். உங்கள்கிட்ட இந்த மோல்டு இல்லைன்னு சொன்னாக்கா நீங்கள் நார்மலாக டம்ளரில் கூட ஊற்றி வச்சுக்கலாம். டம்ளரில் ஊற்றிட்டு ஐஸ் குச்சி இருக்கும் இல்லையா, அதை வந்துட்டு நடுவில் சொருகி வச்சிடலாம். இப்போ இதை வந்துட்டு ஒரு 8 மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வைக்கணும். நான் வந்துட்டு இதை நைட்டு செஞ்சு வச்சேன். நான் நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் எடுப்பேன். நீங்கள் வந்துட்டு பகலில் செய்கிறதா இருந்தால் கரெக்டாக 8 மணி நேரம் ஃப்ரீஸ் ஆக விடணும். அப்போ தான் கரெக்டாக செட் ஆகி ஐஸ் ஆகும். அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னாக்கா கம்ப்ளீட்டாக நல்லா ஃப்ரீஸ் ஆகிடுச்சு ஐஸு. இப்போ இந்த மோல்ட்லேருந்து எடுக்கிறதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். அந்த தண்ணியில் வந்துட்டு இந்த மோல்டை வச்சு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இப்படி ஜஸ்ட் மூவ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னு சொன்னாக்கா ஐஸ் வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக லூஸ் ஆகும். அப்போ நம்ம எடுத்துடலாம். டிமோல்ட் பண்ணதுக்கப்புறமா ஐஸ் சர்வ் பண்ண வேண்டியது தான். ரொம்பவே ஈஸி அண்ட் குயிக்கான அண்ட் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த்தியான பனானா பாப்சிக்கல்ஸ் ரெடி. ரொம்பவே ஈஸி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.